வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2-3. வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது முதல் அதிகாரத்துல வாட்சி பாத்தீங்கன்னா தெரியும். எபேசு சபை, சிமிர்னா சபை, பெர்கமோ, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதேக்கியா அப்படிங்கிற 7 பட்டணங்களில் உள்ள 7 சபைகளை குறித்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அந்த 7 சபைகள் என்பது ஆசியா அப்படிங்கிற ஒரு இடத்துல, அதாவது ஒரு பட்டணம். நம்முடைய ஆசியா கண்டம் கிடையாது. ஆசியா கண்டத்துக்கும் ஐரோப்பியா கண்டத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆசியா மைனர் அப்படிங்கிற ஒரு பட்டணத்துலதான் இந்த 7 சபைகளும் இருக்குது. அல்லேலூயா. அந்த 7 பட்டணத்துல அந்த 7 சபைகள் நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த 7 சபைகளை குறித்து அடுத்த அந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலையும் 3ஆம் அதிகாரத்திலையும் வாட்சி பாத்தீங்க அப்படின்னா இந்த 7 சபைகளை குறித்த அந்த சபையின் நற்பண்புகள் என்ன, தீமையான பண்புகள் என்ன, அந்த சபைக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கறது குறித்து நம்ம தியானிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த 7 சபைகளை பாத்தீங்கன்னா நம்ம வேத பண்டிதர்கள் எப்படின்னா அதை 7 காலகட்டங்களாக அதை வந்து தியானிக்கிறாங்க. அதாவது எப்படின்னா ஒவ்வொரு சபையும், ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எபேசு சபை அப்படிங்கிறது கிபி 30 கிபி 100க்குள்ள, கிபி 30 கிபி 100க்குள்ள சபையுடைய பண்புகள் என்ன, சபையுடைய தீமையான பண்புகள் என்ன, அந்த சபைக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து நீங்க இந்த எபேசு சபையில அதோடைய நற்பண்புகளை பாத்தீங்க அப்படின்னா அதுவும் இந்த 30 கிபி 30 100க்குள்ள அந்த சபையுடைய நற்பண்புகளையும் மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு சபையுடைய காலகட்டம். சிமிர்னா சபைக்கு கிபி 110 313க்குள்ள உள்ள காலகட்டத்துடைய சபை. இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கரண்டா நடக்கிறது லவோதேக்கியா சபை. அது வந்து பாத்தீங்கன்னா கிபி 1906 முதல் இப்ப நம்ம கரண்ட்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 118 வருஷம் இந்த காலகட்டத்தை இந்த லவோதேக்கியா சபையை குறித்து நம்ம படிச்சு பார்த்தோம்னா தெரியும். அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல சபையானது மாறிக்கொண்டே இருக்கிறது. சபையுடைய பண்புகள், சபையில இருக்கக்கூடிய சபையுடைய நோக்கங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ தேவன் சபைக்கு என்ன சொன்னார், தேவன் சபையை உண்டாக்குனதற்கான நோக்கம் என்ன? ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல சபை கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 2025 வருஷம், 2010 வருஷம், 11 வருஷத்துக்கு அப்புறம் சபை எப்படி எல்லாம் மாற்றம் அடைந்திருக்கிறது அப்படிங்கிறது குறித்துதான் நம்ம ஒரு சின்ன தியானம் பண்ண போகிறோம். முதல் சபை அப்படிங்கிறது எபேசு சபை. இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, எபேசு சபை உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு எபேசு சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 8 நற்பண்புகள் இருக்கும். அந்த சபையுடைய 8 நற்பண்புகளை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கும். அது எந்த சபை அப்படின்னா கிபி 30 100க்குள்ள இது எந்த சபை அப்படின்னா அப்போஸ்தலர் கால சபை. இல்லையா? அப்ப முதல் சபையை உருவாக்கினவர் யாரு அப்படின்னா கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் முதலாக சபையை உருவாக்குறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த சபைங்கிற அமைப்பே கிடையாது. புதிய ஏற்பாட்டுல இயேசுதான் முதலாக இந்த சபை அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குகிறார். இயேசு வந்து 40 நாள் வனாந்தரத்துல சோதிக்கப்பட்டு அவர் ஞானஸ்தானம் எடுத்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் 40 நாள் சோதிக்கப்படுகிறார். அவர் சோதிக்கப்பட்ட தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் செய்த முதல் வேலை என்ன அப்படின்னா 12 அப்போஸ்தலர்களை அவர் தெரிந்து கொள்கிறார். 12 அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டு தன்னுடைய சபையை அவர் ஸ்தாபிக்கிறார். அப்ப இந்த சபை காலம், அதாவது கிபி 30 தான் இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அந்த ஊழியத்தை ஆரம்பித்தது முதல் கிபி 100க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அந்த சபை வந்து வளர்ச்சி அடையுது. கிபி 100 பொழுது அந்த அப்போஸ்தலர் 12 அப்போஸ்தலர்களுமே
மரிக்கிறார்கள், அவங்க இறந்து போயிடுறாங்க. அந்த முதல் கிட்டத்தட்ட ஒரு 70 வருட காலம் சபை என்ன பண்ணுச்சு, அவங்களுடைய சபையுடைய அவருடைய நற்பண்புகள் என்ன அப்படிங்கிறது குறித்து ரொம்ப இல்ல, அவருடைய ஒரு 2 பாயிண்ட் மட்டும் நம்ம தியானிப்பதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சபை உண்டாக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் இங்க கவனிங்க. குழந்தைங்களை கொஞ்சம் கையில வைங்களேன், கொஞ்சம் கையில பிடிங்க பிள்ளைங்களா. எல்லாம் இங்க கவனிங்க. இங்க திரும்ப பாபா, இங்க திரும்ப என்ன பார், இங்க கவனிங்க. ஓகே, சபை உண்டாக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? இப்ப சபைங்கிறது யாரு? நாம தான் சபை. அல்லேலூயா. கட்டடம் என்பது சபை அல்ல, நாம தான். பேசுங்களே, அப்பதான் நீங்க பின்னாடி மெசேஜ் கேட்டு வரீங்கன்னு அர்த்தம். நான் இப்ப உங்களுக்கு தெரியாத கேள்வி எல்லாம் கேட்க போறது இல்ல, நமக்கு தெரிஞ்ச கேள்விகள். ஏன் கேட்கிறோம் அப்படின்னா அப்பதான் மெசேஜ் பின்னாடியே வர்றீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நாம தான் சபையாக இருக்கிறோம். கட்டடம் என்பது சபை அல்ல, நாம் தான் சபையாக இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ நமக்கு ஏன் இந்த சபை உண்டாக்கப்பட்டது? முதலாக இயேசு சபை தான் உருவாக்குறார், அப்படிதானே? தன்னுடைய மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கும் முன்பதாக, ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக முதலாக சபையை தான் உண்டாக்குகிறார். அப்ப ஏன் சபைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட்? ஏன் ஒரு சபையை அவர் உருவாக்குறார்? சபை உருவாக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? இயேசு முதலாக சபையை உண்டாக்கினதன் நோக்கம் என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. இது என்ன வார்த்தை அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரிக்கிறார், 3ஆம் நாள் உயிர் தெழுகிறார். அதன் பின்பாக தன்னுடைய சீஷர்களோடு அவர் 40 நாள் காட்சியளிக்கிறார். அங்க எங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40 நாள் காட்சியளிக்கிறார். அப்போ 40 நாள் காட்சியளித்து முடித்த பிறகு அவர் பரலோக ராஜ்யத்திற்கு மேகத்தின் நடுவில் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அப்ப எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களை அழைச்சிட்டு ஒலிவமலை, அதாவது இயேசு இறங்க போகக்கூடிய 3ஆம் வருகையில அவர் எங்க இறங்க போகிறார்? ஒலிவமலையில தான் இறங்க போகிறார். அப்ப அந்த ஒலிவமலைக்கும் அந்த ஒலிவமலையில அங்க இருந்துதான் அவர் மீண்டும் அங்கிருந்து எடுத்துக் கொள்ளப்படுகிறார். இயேசு 3ஆம் நாள் உயிர்த்திலிருந்து பரலோக ராஜ்யத்திற்கு போகும் பொழுது அந்த ஒலிவமலையிலிருந்து அவர் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அப்ப எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தன்னுடைய 11 சீஷர்களையும் அருகில் வைத்து அவர் சொன்ன வார்த்தை தான் இது. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. யாரை பார்த்து சொல்றாரு? நம்மளை பார்த்துல, தன்னுடைய சபையை பார்த்து. அவர் உண்டாக்கின 12 பேர் சேர்ந்ததுதான் ஒரு சபை. ஆனா அந்த 12 பேர்ல ஒருத்தர் என்னாச்சு? ஒருத்தர் பின்மாற்றம் அடைந்து விட்டார், அவர் இறந்துறார். சோ 11 பேர் தான் அவருடைய சபை. அந்த தன்னுடைய தான் ஆரம்பித்த அந்த சபையை பார்த்து அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு தன்னுடைய சபைக்கு கொடுத்த முதல் கட்டளை இதுதான். அப்ப என்ன கட்டளை சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வருவார், அப்படித்தானே? இயேசு போனதுக்கு அப்புறம் எத்தனை நாள் கழிச்சு பரிசுத்த ஆகிறாரு? 50 நாள். அதுதான் பெண்டிகாஸ்ட் நம்ம சொல்றோம். பெண்டி அப்படின்னா 50. நம்ம தான் பெண்டிகாஸ்ட் சொல்றோம் இல்லையா? அந்த பெண்டி அப்படின்னா 50ன்னு அர்த்தம். அப்போ இயேசு பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதுல இருந்து 50வது நாள், அப்படிதான் 50ஆம் நாள் தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் மத்தியில இந்த மேல் வீட்டறையில பரிசுத்தாவுடைய அபிஷேகம் அக்கினியா அவர் மீது கடந்து வருகிறது. அப்போ முதலாக பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, அல்லேலூயா, பலன் அடையணும். அப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது தன்னுடைய சபை பார்க்க சொல்றார், நீங்க முதல்ல என்ன பண்ணணுமா? பலன் அடைய வேண்டும். அல்லேலூயா. நீங்க முதல்ல பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்று நீங்கள் பலனடைய வேண்டும் என்று தன்னுடைய சபைக்கு சொல்லுகிறார். அப்ப அந்த 12 அப்போஸ்தலர்கள் அதற்கு முன்பாக என்ன பண்ணாங்க? இயேசு மரிச்சிட்டு கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. அப்போ அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க? பழையபடி அவங்க தன்னுடைய மீன் பிடிக்கிற தொழிலுக்கே போயிட்டாங்க. பேதுரு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பழையபடி தன்னுடைய வலையை எடுத்துக்கொண்டு பெணக்கிழமா தன்னுடைய வலையை எடுத்துட்டு மீண்டும் என்ன பண்ணிட்டாங்க? தன்னுடைய பழைய வேலைக்கே போயிட்டாங்க. இயேசு கூட கிட்டத்தட்ட 3.5 வருஷம் அவர் கூடவே இருக்கிறாங்க. இயேசு உபதேசம் பண்றாரு.
அப்ப அந்த உபதேசத்தெல்லாம் கேட்டவர்கள் அவர்களுக்கு என்ன கட்டளை இயேசு கொடுத்தாரோ அந்த மினிஸ்ட்ரி அவங்க தொடரல. இயேசு மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்ட உடனே அவங்க நேரம் எங்க போயிட்டாங்க? பழையபடி தாங்கள் விட்டு வந்த வேலையை தொடர்வதற்காக போயிட்டாங்க. ஆனால் இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மீண்டும் அவர்களோடு வந்து பேசுறாரு, அவருக்கு சொல்றார். அப்ப சொல்லிட்டு கடைசியா அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவர் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனை. ஏன்னா அவன் அதுக்கு முன்பாக அவனுக்கு பலனே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த உலகத்தை அவன் மாற்ற வேண்டும். இந்த உலகத்துல அவன் மீண்டும் இயேசு தனக்கு கொடுத்த கட்டளை நிறைவேற்ற வேண்டும். இயேசு விட்டு செல்லக்கூடிய அந்த ஊழியத்தை அவர்கள் தொடர வேண்டும். ஆனால் தொடர்வதற்கு அவங்களுக்கு முதல்ல பலன் இல்லை. அல்லேலூயா. ஜனங்களை ஃபேஸ் பண்ணுவதற்கும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அநேக ஏன்னா எதிரிகள் நிறைய இருக்கிறாங்க. சுற்றி இருக்கக்கூடிய யூதர்களை அவர்கள் எதிர்கொள்வதற்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை எதிர்கொள்வதற்கும் அல்லது சாத்தானை எதிர்கொள்வதற்கும் அவர்கள் பலனற்றவர்களாக இருந்தார்கள். அப்ப அவர்தான் இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து. அல்லேலூயா. அப்ப எப்போ அவங்க பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை அவர்கள் பெறுகிறார்களோ அப்பொழுது அவர்கள் பலனடைகிறார்கள். அல்லேலூயா. வலைக்கு விட்டுட்டு வந்த வேலைக்கு போனவன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 12 பேர் தான் இந்த உலகத்தை கலக்கினார்கள். அல்லேலூயா. அவர்கள் முதல்ல பலனடைஞ்சாங்க. எப்படி பலனடைஞ்சாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1 வாசிங்களே. ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் வேதத்துல நீங்க அதுக்கு முன்பாக 4 சுவிசேஷ புத்தகங்களையும் பாத்தீங்க அப்படின்னா 12 அப்போஸ்தலர்கள் எந்த விதமான ஒரு அற்புதத்தை செஞ்சாங்கன்னு நம்ம பார்க்க முடியாது. எல்லாமே இயேசுதான் அற்புதத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்க பக்கத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. எந்த விதமான அற்புதங்களை இவர்கள் செய்தார்கள் என்று வேதத்தில் இல்லை. அல்லேலூயா. முதல் அற்புதமே இங்கதான். முதலாக இவங்க அற்புதம் யாருங்க? யோவானும் பேதுருவும் அந்த சபைக்கு போறாங்க, ஆலயத்துக்கு போறாங்க. போகும் பொழுது இந்த அற்புதத்தை அவர்கள் செய்கிறார்கள். அல்லேலூயா. அந்த பலன் அவர்களுக்கு எப்படி வந்தது என்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அல்லேலூயா. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, யாரு? அங்க இருக்கக்கூடிய பரிசேயர்கள், சதிசேயர்கள், அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அநேக அவங்க எல்லாம் யூதர்கள் தான். அவர்களை பார்க்கும் பொழுது ஏன்னா இவங்க எல்லாருமே தெரியும் யாரா பேதுரு யோவான்லாம் யாரு. ஆக்சுவலா அவங்க என்ன வேலை? எல்லாம் மீன் பிடிக்க தொழில் கொண்டவங்க, படிப்பறிவு இல்லாதவர்கள். சோ அப்பேற்பட்டவர்கள் மற்றவங்களுக்கு முன்பாக நின்று பேசுவதற்கு தைரியமற்றவர்கள் எப்படி இந்த அளவுக்கு ஒரு சபையில நின்று தைரியமாக பேசுகிறார்கள் அப்படின்னு நினைச்சு இவங்க ஆச்சரியப்பட்டார்களா? அல்லேலூயா. அந்த தைரியம் அவர்களுக்கு எப்படி வந்தது என்றால் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளும் பொழுது அவர்கள் முதலிலே பலனடைந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவர்கள் முதலிலே பலன் அடைந்தார்கள். அதைத்தான் நமக்கு வேதம் சொல்லுகிறது, அதே பலனை நாமும் அடைய வேண்டும். அப்ப நம்ம என்ன பலன் அடைய வேண்டும்? பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை நாம் எல்லாருமே பெற்றுக் கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் அபிஷேகத்தை பெறவில்லை? பாப்பா திரும்ப. பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் யாரெல்லாம் பெறவில்லை? அபிஷேகம் யார்கிட்ட வரல? எல்லாமே பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் பெற்றிருக்கோம். ஸ்தோத்திரம். அப்போ அந்த அபிஷேகம் பெறுவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, சபையில நம்ம ஆராதிக்கும் போது நம்ம கை தட்டி நல்லா ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்றோம். அது மட்டுமல்ல, நாம் ஆவியில பலனடையும்படியாக. அல்லேலூயா. அப்ப மனுஷனை பாத்தீங்கன்னா 3ஆ பிரிக்கலாம். ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னு பிரிக்கிறோம். அப்ப நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவியை பலப்படுத்துகிறவர் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் இணையும் பொழுது நம்முடைய ஆவியானது பலனடைகிறது. அல்லேலூயா. நாம எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு படுக்கும்போது நம்ம யோசிச்சுட்டு படுப்போம். காலையில எந்திரிச்சு ஒரு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும். ஆனா எந்திரிக்கும் போது அந்த 4 மணிக்கு அலாரம் வைப்போம். அலாரம் அடிக்கும் பொழுது நம்மளால என்ன பண்ண முடியாது? எந்திரிக்க முடியாது. அந்த சரீரம் சொல்லும், கொஞ்ச நேரம் என்ன பண்ணு, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு. அதுவும் பாத்தீங்கன்னா இன்னும் குளிர்காலம்னா ரொம்ப சொல்ல வேண்டியது இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்துங்குப்பா அப்படின்னு சொல்லி நம்முடைய சரீரம் சொல்லும்.
ஏன் அப்படின்னா இந்த சரீரம் நம்முடைய ஆவிக்கு எதிரானது. நம்முடைய ஆவியில நம்ம பலனடையும் பொழுது நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிறத அந்த ஆவி நமக்கு உணர்த்துச்சு அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா அந்த டைமிங்ல எந்திரிச்சு நம்மளால ஜெபிக்க முடியும். அப்ப நம்ம ஆவியும் சரீரமும், அதாவது நம்முடைய மாம்சமும் ஒன்றுக்கொன்று எதிரானது. இந்த மூணாவது ஒரு ஆத்மா இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப பாவம். ஆவி ஒரு பக்கம் இழுக்கும், சரீரம் நம்முடைய மாம்சம் ஒரு பக்கம் இழுக்கும். இது ரெண்டுக்கு நடுவில் அந்த ஆத்மா ரொம்ப படாத பாடுபட்டு இருக்கும். அல்லேலூயா. அப்ப நாம் நம்முடைய இருக்கக்கூடிய அந்த சரீரம் மரித்து, நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது சொல்றோம், நம்முடைய சரீரம் மரித்து நமக்குள்ள ஒரு புது சரீரம் உண்டாக்குறது. யார் அவரு? நான் அடக்கம் பண்ணப்படுறேன். அடக்கம் பண்ணப்படும் பொழுது நான் மரித்து, பழைய மனுஷன் மரித்து புது சிருஷ்டியாக இயேசு எனக்குள்ளே வெளிப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு அப்படிங்கிறது நமக்கு அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த ஆவி பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அந்த மாம்சமானது மரித்து, மாம்சமானது அடக்கம் பண்ணப்பட்டு நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி பலனடைகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறது எதற்காக அப்படின்னா நம்ம ஆவியிலே பலனடைபடியாக. நம்ம ஆவி எந்த அளவுக்கு நம்ம பலனடைகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நோக்கி போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய எல்லா சிந்தனையும் இயக்குவது யாரு அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர். நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் வரும் பொழுது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் தங்கி இருக்கிறார். அப்ப நம்ம ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது முதல்ல நமக்கு ஞானத்தையும் உணர்வையும் நமக்கு தருகிறாரா? அல்லேலூயா. ஞானம், நம்ம தேவனை குறித்த ஞானம் நமக்கு வேணும். இந்த உலகத்தை குறித்த ஞானம் வேணும். 3 வகையான ஞானங்கள் உண்டு. உலகத்தின், அதாவது பரலோக ராஜ்யத்தை குறித்த ஞானம், இந்த உலகத்தின் ஞானம், விஞ்ஞானம், அதாவது விஞ்ஞானம், மெஞ்ஞானம், அஞ்ஞானம் சொல்லுவாங்க. அந்த 3 ஞானங்கள் இந்த உலகத்திலே உண்டு. அப்ப நம்ம இந்த உலகத்தை குறித்த ஞானமோ இல்ல விஞ்ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, தேவனை குறித்த ஞானம் நமக்கு என்ன இருக்கணும்? கண்டிப்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை எழுதுனது யாரு? யோவான். யோவான் யாரு அப்படின்னா ஒரு மீன்பிடி தொழில். அப்ப ஒரு மீன் பிடித்த அந்த ஒரு யோவானை கொண்டு வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் நம்மளால படிக்கும் போது புரிய முடியுதா? நம்ம புரிஞ்சுக்க முடியுதாங்க? புரியுது. நமக்கு நார்மலா படிச்சோம்னா புரியாது. அந்த ஆவியில நிரம்பி படிக்கும் பொழுதுதான் அதோட உண்மையான வெளித்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்ப அப்பேற்பட்ட ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினவர் ஒரு மீன் பிடிக்கிறவர். அல்லேலூயா. படிப்பறிவில்லாதவர். அவருக்கு இந்த உலகத்தின் ஞானம் என்னன்னா தெரியாது. ஆனால் தேவ ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே வரும் பொழுது அந்த ஞானத்தை, அந்த வேதம், அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்தில் படிக்கும்போது தெரியும், அவர் ஆவிக்குள்ளாகி அந்த புத்தகத்தை அவர் எழுதும் பொழுது எங்க இருக்கிறார்னா அவர் ஆவிக்குள்ளாகிறார். அந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் முழுமையாக அவரை நிரப்பி அவரை 3ஆம் வானம் வரை எடுத்துட்டு போகுது. அவர் சரீரம் இங்கதான் இருக்கு, அவருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆவி மட்டும் எங்க போகுது? 3ஆம் வானம் வரையும் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அப்ப அந்த 3ஆம் வானத்துல போய் அங்க நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் தன் கண்கூடாக பார்த்துதான் அந்த புத்தகத்தை அவர் எழுதுகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த ஞானம், தேவனை குறித்த ஞானத்தை நமக்கு உணர்த்துகிறவர், அந்த ஞானத்தை நமக்கு தருகிறவர் யாரு அப்படின்னா யாரு? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானவரை பத்தி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் பலனடைய வேண்டும். அப்ப எதுல எல்லாம் பலனடைகிறீங்கன்னா முதல்ல உங்களுடைய ஞானத்தில் நீங்கள் பலனடைகிறீர்கள். ஞானம் அப்படிங்கிறது தேவனை குறித்த ஞானம், கர்த்தரை குறித்த ஞானத்திலே நீங்கள் பலனடைகிறீர்கள். 2வது உணர்வை அருளும் ஆவி. உங்களுக்குள்ளே ஒரு உணர்வை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். எப்பேற்பட்ட உணர்வு அப்படின்னா, ஒரு பாவம் செய்யறோம், அதாவது பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு மொபைலே பார்த்துட்டு இருக்கும்போது ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு இடத்துல பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அன்வான்டான, ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் அந்த இடத்துல வெளியில வருது. அப்ப அந்த விஷயத்த
பார்க்க கூடாது, நீங்க பாக்குறீங்க உள்ள வந்துருச்சு, அதை பார்க்க கூடாதுங்கிற ஒரு உணர்வை யார் தருவார்னா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல யார் வேணாலும் உங்களை பார்க்கலாம், பார்க்காம இருக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் லஞ்சம் வாங்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியாம வாங்குவாங்க, யாருக்குமே தெரியாம. அப்ப மத்தவங்க பார்க்கல அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சில பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு தெரியாம தவறு செய்வாங்க, ஒரு தன்னுடைய டீச்சர்ஸ் தெரியாம தவறு செய்யறவர்கள். அப்படி தவறு செய்யும் பொழுது யாருமே உங்களை பார்க்காம கூட இருக்கலாம், ஆனால் யார் பார்த்துட்டு இருக்கா? தேவன் பார்த்துட்டு இருக்காரு, தேவன் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் அந்த பாவத்தை செய்யாத அப்படிங்கிற ஒரு உணர்வை உங்களுக்குள்ளே தருவார். அல்லேலூயா. அந்த நேரத்துல அவர் உணர்த்துவார். அப்படி அந்த நேரத்துல உணர்வை நீங்கள் பெறவில்லைன்னா அன்னைக்கு நைட்டு நீங்க உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா அந்த உணர்வை உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருவார். இந்த நாள்ல நீங்க இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிருக்க, தேவையில்லாத வார்த்தையை நீ பேசிருக்க, இந்த இடத்துல நீ கோபப்பட்டிருக்க, இந்த இடத்துல வந்து தேவையில்லாத நீ பார்க்க கூடாத விஷயத்த பார்த்திருக்க, பார்க்க கூடாத கேட்டிருக்க, பார்க்க கூடாத இடத்துக்கு நீ போயிருக்க அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த உணர்வை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உணர்வை கண்டிப்பா உங்களுடைய இருதயத்தில் நீங்க உண்மையிலே பரிசுத்த ஆவிய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த உணர்வு உங்களுடைய இருதயத்திலே வரும், நீ செய்யறது தப்பு அப்படிங்கிற ஒரு உணர்வை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அப்ப தரும் பொழுது எனக்கு அந்த உணர்வை எனக்கு உணர்த்திட்டார் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அவரோடு ஒப்புரவாகணும். இயேசுவே நம்ம மன்னிச்சிருங்க, என்ன இனிமே இந்த தவறை வந்து நான் இனிமே செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோடு சுத்திகரித்து, தன்னைத்தானே சுத்திகரித்து அவரோடு ஒப்புரவாயிட்டீங்க அப்படின்னா நம்முடைய பாவத்தை அந்த இடத்துல மன்னிச்சு மீண்டும் அந்த பாவம் செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அது தவறு மட்டும் இல்ல. ஒரு இடத்துக்கு நீங்க ஒரு ஏதோ ஒரு விஷயம், நான் ஒரு ஃப்ரெண்டே கூப்பிடாருன்னு வச்சுக்கலையா, அந்த இடத்துல ஒரு உணர்வை கொடுப்பாரு, நீ இந்த இடத்துல அந்த இடத்துக்கு போகாத அப்படிங்கிறது. உங்களுக்கு நீங்க வந்து அவன் நல்லவன் நினைச்சுட்டு தான் நம்ம போயிட்டு இருப்போம், அந்த இடத்துல நீ போகாத அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுப்பார். இன்னும் வேலையில நம்ம நல்லா பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நல்லா ஒரு நாள் ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்து படுப்போம், படுத்துட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு படுப்போம். அப்ப இந்த ப்ரேயர் ஜெபம் பண்ணும் போது சொல்லுவாரு, இந்த இடத்துல நீ வந்து ஒரு தப்பு பண்ணிருக்க, இன்னைக்கு நீ செஞ்ச வேலையில ஒரு இடத்துல நீ தப்பு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவியான உணர்த்துவார். அப்ப அடுத்த நாள் அந்த இடத்துல போய் பார்த்தோம்னா கண்டிப்பா தப்பு பண்ணிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஓ ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் போறோம்னு வச்சுங்களேன், ஒரு குவான்டிட்டியை வந்து தப்பா போட்டிருப்போம், நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஒரு தப்பான குவான்டிட்டி போட்டிருப்போம். அந்த மாதிரியான உணர்வை கர்த்தர் கண்டிப்பாக தருவார். அல்லேலூயா. அதே மாதிரி நம்ம படிக்கிற படிப்புல எல்லா விஷயத்திலையும் அந்த ஆவியானவர் நம்மை உணர்த்தி கொண்டே இருப்பார். நம்ம செய்யறது நல்லது கெட்டது, நீங்க நடக்க வேண்டிய வழி, நீ போறது பாதை சரி இல்ல, அப்படி எல்லா விஷயத்தையும் நமக்குள்ள இருந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறவர். அல்லேலூயா. அப்ப அதுதான் சொல்லுது வேதம், நமக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், இரண்டாவதாக ஆலோசனையையும் பலத்தையும் அருளும் ஆவியும். நமக்கு ஆலோசனை அப்படிங்கிறது கண்டிப்பா வேணுமா வேண்டாமா? கண்டிப்பா வேணும். நம்முடைய எந்த ஒரு காரியத்தை, ஒரு வேலையாக இருக்கட்டும், இல்ல ஒரு பிசினஸ் தொடங்குறோம், இல்ல ஒரு ஏதோ ஒரு புதுசா வந்து ஒரு வீடு கட்ட போறோம், எதுவா இருந்தாலும் ஆலோசனை என்பது கண்டிப்பா நமக்கு வேணும். ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலே அந்த வீட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னன்னு, எது எங்க வாங்கணும், எங்க சீப்பா கிடைக்கும், இது எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படுகிறது. நமக்கு அறிவு இருக்கும், நமக்கு ஞானம் இருக்கு, இருந்தாலும் ஒருத்தர் ஆலோசனை கேட்கும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சிந்தனை சரியா தவறா அப்படிங்கிறது ஒரு கிராஸ் வெரிஃபை பண்றதுக்காக நமக்கு அந்த ஆலோசனை என்பது கண்டிப்பாக தேவை. அல்லேலூயா. அப்ப அந்த ஆலோசனையை தருகிறவர் யார் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அந்த ஆலோசனை எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன யோசனை நமக்கு வேண்டுமா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஆலோசனையை தருகிறவர். அந்த இடத்துல அவர்கிட்ட போய் கேட்கணும். நம்மளா என்ன பண்ணக்கூடாது, நம்மளா ஒரு முடிவு பண்ணி போக கூடாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப ஹையஸ்ட் பிளேஸ்ல இருக்குது பாத்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா எது எடுத்தாலும் டாக்டர் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. அப்ப நம்ம படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு வரும் பொழுது எந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஹையஸ்ட்ல இருக்கும், அதாவது படிச்ச உடனே வேலை கிடைக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எது அப்படிங்கிறது நமக்கு அந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அப்படித்தானே? நாங்க படிக்கும் போதெல்லாம் பார்த்தா டாக்டர் இன்ஜினியர் சொல்லுவாங்க. அப்ப அடுத்த காலத்துல பாத்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் மேல வந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டம் மாறும் பொழுது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா மேல வந்துட்டே இருக்கும். அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்ல வளர்ச்சி அடையும், அதுல அதிக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அப்ப நம்ம படிக்கும் பொழுதே, நீங்க ஒரு +1 +2 படிக்கும் போதே நம்ம வந்து அதை வந்து முடிவு பண்ணிடுவோம், என்ன படிக்கணும், என்ன வேலைக்காக படிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுவோம். அப்போ அந்த இடத்துல நாமளா நம்மளுடைய அறிவை கொண்டு, இல்ல நம்முடைய பேரண்ட்ஸோடைய அறிவை கொண்டு, இல்ல நமக்கு தெரிஞ்சவங்களுடைய அறிவை கொண்டு நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கும், பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நான் என்ன பாடம் எடுக்கட்டும்,
+1 என்ன குரூப் நான் எடுக்கலாம், இல்ல +2 முடிச்சுட்டு நான் ஒரு டிகிரி படிக்க போறேனா, ஒரு என்ன பாடம் நான் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஆலோசனை தேவனிடத்துல கேட்கக்கூடிய பழக்கம் உங்களிடத்துல இருக்குமே ஆனால், இது படிப்புல மட்டும் இல்ல, ஒரு மேரேஜ் காரியத்தை எடுத்துங்களேன். பொதுவா ஒரு கல்யாணம் பண்றது அப்படின்னா இந்த காலத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, அவங்களே முதல்ல மாப்பிள்ளையை பிக்ஸ் பண்ணிடுறாங்க, பொண்ணையோ மாப்பிள்ளையோ பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவனிடத்துல போய் கேட்கறது, இது உமக்கு சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இடத்துல போறது. அது அல்ல, உண்மையிலே ஒரு கணவன் ஒரு பையனுக்கு பொண்ணு இதுதான், ஒரு பொண்ணுக்கு இதுதான் பையன் அப்படின்னு கர்த்தர் முன்னாடியே பிக்ஸ் பண்ணிருப்பாரா இல்லையா? பண்ணிருப்பாரு. நம்மளுடைய 1000வது சந்ததி அறிந்திருக்கிறவர் கர்த்தர். அப்போ நம்முடைய அடுத்த சந்ததி என்ன என்பதை கண்டிப்பா கர்த்தர் அறிந்திருப்பார். ரட்சிக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளுமே எல்லா பசங்களுக்கும் ஒரு பையனுக்கு மேட்ச் கிடையாது. ஒரு ரட்சிக்கப்பட்ட எல்லா பசங்களும் ஒரு பொண்ணுக்கு மேட்ச் கிடையாது. அந்த பையனுக்குரிய பொண்ணு யாரு, அந்த பொண்ணுக்குரிய பையன் யாரு என்பதை கர்த்தர் கண்டிப்பாக அவருடைய உங்களை குறித்த திட்டத்துல அவர் இருக்கும். அல்லேலூயா. அப்ப அந்த திட்டத்தை என்ன என்று தேவனிடத்திலே ஆலோசனை கேட்பதற்கு நாம் பழகி இருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நான் ஒரு சில மிகப்பெரிய ஒரு பரிசுத்தவான்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். காலையில எந்திரிச்சு ட்ரெஸ் போடும்போது கூட பரிசுத்தாவியத்தை கேட்பாங்களாம், இந்த ட்ரெஸ் நான் போட்டுக்கிட்டா அப்படின்னு, இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு பரிசுத்தாவியானோடு இணைந்து போகக்கூடிய பரிசுத்தவான்கள் தான் இந்த உலகத்திலே நல்ல ஒரு ஜெயிக்கிற ஒரு நிலைக்கு வருவாங்க. அவர்களால மட்டும்தான் அந்த ஆவியானவரோடு இணைந்து நடக்கக்கூடிய காரியம் எல்லா விஷயத்திலும், காலைல எந்திரிச்சதுல இருந்து நைட்டு படுக்கிற வரையும் எல்லா விஷயத்திலும் நீங்க பரிசுத்தாவியானட்டு ஒரு ஒரு கேட்டு பாருங்களேன், இது நான் செய்யட்டுமா, இது பண்ணட்டுமா, இது போகட்டுமா, இது படிக்கட்டுமா, இது சாப்பிடட்டுமா, இது தூங்க, இது எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட கேட்டு கேட்டு கேட்டு, அதாவது எப்படின்னா உங்க கூடவே ஒரு ஃப்ரெண்டு கூடவே இருந்தா அப்படி இருப்பாரு, அந்த மாதிரி அவங்களிடத்துல நீங்க பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அவர் அந்த ஆலோசனை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனா நம்ம பேசுற பழக்கம் வரணும். அந்த பழக்கம் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த ஆவியானவருடைய அவர் பேசக்கூடியதை நீங்க காதலையும் கேட்கலாம், இல்ல உங்களுடைய இருதயத்திலையும் அந்த உணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், நான் முதல்ல சொன்னேன், பலத்தை தருகிறவர் ஆவியானவர். நம்முடைய சரீரத்துல பலவீனம் இருந்தாலும் நமக்குள்ளே ஆவி இருக்குல்ல, அந்த ஆவிக்கு ஒரு பலனை தந்து நம்ம அடுத்த ஸ்டெப் எந்த விதமான ஒரு அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் சொல்லுவோம். மத்தவங்க நம்மளை மோட்டிவேட் பண்றது வேற, அடுத்தவங்க நம்மளை உற்சாகப்படுத்துறது வேற. ஆனா செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது அந்த ஆவியில இருக்கக்கூடிய அந்த உற்சாகம். நம்முடைய சரீரம் தன்னையே மோட்டிவேட் பண்ணிக்காது, ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆவிதான் நம்மளை அந்த மோட்டிவேட், அதாவது நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடியது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவிதான். அல்லேலூயா. நம்மளை உற்சாகப்படுத்த நீங்க எடுத்து நீங்க படி, செய், ஓடு, அந்த உற்சாகத்தை நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மோட்டிவேஷனை கொடுக்கக்கூடியது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி. அப்ப நம்முடைய ஆவியும் அந்த பரிசுத்த ஆவியானவரும் இணையும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மோட்டிவேஷன் அதிகமாகும், நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய அந்த தன்மை. நீங்க எந்த அளவுக்கு அந்த ஆவியில பலன் அடைகிறீங்களோ, அந்த ஆவியில பலனடைய எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனுஷனை விட கிறிஸ்தவர்கள் நல்லா ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? நாம முதல்ல ஆக்டிவா இருக்கணும். அல்லேலூயா. மற்றவர்களை விட நம்ம எப்போதுமே சரி, ஒரு கிளாஸ்ல இருந்தாலும் சரி, இல்ல வேலை ஸ்தலத்துல இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம எப்போதுமே ஒரு ஆக்டிவா இருக்கணும். அந்த சரீரம் சோர்வடைஞ்சாலும் நம்ம உள்ளம் எப்பொழுதுமே அந்த ஆவியானவர், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் எப்பொழுதுமே அந்த சுறுசுறுப்பா அந்த தன்மையை நம்ம கொடுத்து கொண்டே இருப்பார். மற்றவர்களுக்கு முன்பாக அந்த ஆக்டிவா நம்ம இருக்கும் பொழுது நமக்கு தெரிஞ்சிடும், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிறார், நம்மளை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இது எப்ப நம்ம கிடைக்கும்னா அந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த ஐக்கியத்தோடு இருக்கும் பொழுதுதான். அப்ப நம்ம காலையில எந்திரிச்சு ஜெபிக்கணும், அவரை தேடணும், ஒவ்வொரு நிமிஷமும் பரிசுத்த ஆவியானோட பேசிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்குள்ள அந்த உற்சாகத்தை, பலத்தை அந்த பரிசுத்த ஆவியான் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியமானவர். நமக்கு அறிவை தருகிறார். எல்லா விஷயத்திலுமே எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அறிவு அப்படிங்கிறது வேணும், அப்படித்தானே? அறிவு இல்லாம எதையுமே செய்ய முடியாது. டைலர் உட்கார்ந்து தைக்கிறதா கூட நமக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். அந்த அறிவு இதை இப்படிதான் தைக்கணும் அப்படிங்கிறது அந்த அறிவு இருந்தா தான் தைக்க முடியும். அப்ப எல்லா விஷயத்திலும், ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தின் அறிவு என்பது கண்டிப்பா நமக்கு வேணும். பர்டிகுலரா படிக்கிற பிள்ளைகளுக்கு, வேலை செய்யற வேலை ஸ்தலத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த அறிவு, அந்த பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு அந்த அறிவு, இந்த அறிவை தருகிறவர் ஆவியானவர். அல்லேலூயா. அப்படி இல்லைங்களே, நாங்க படிச்சாலே எங்களுக்கு அறிவு வருது அப்படியா? இல்ல, நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பிலிருந்து அந்த படிப்புக்குரிய வெளிப்பாடு. இப்ப மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு எழுதுறதுங்கிறது வேற. மனப்பாடம் பண்ணி ஈஸியா எழுதிடலாம், ஆனா
அந்த அந்த படிச்சதுக்குரிய வெளிப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வசனத்தை எடுத்துக்கல, அந்த வசனத்துக்குரிய வெளிப்பாடு, அந்த அறிவு நமக்கு வேணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் துணை வேணும். அல்லேலூயா. பர்டிகுலரா நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாம் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாம நீங்க படிக்கவே முடியாது. இப்ப நீங்க நார்மலா சும்மா வாசிச்சுட்டு போனீங்கன்னா அது வந்து சும்மா உங்களுக்கு நார்மல் புத்தகம் மாதிரி தான் தெரியும். ஆனால் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் எப்பொழுதுமே ஒரு பிரேயர் ஆரம்பிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நல்லா பாட்டு 2 பாட்டு பாடி அந்த அபிஷேகத்தை பெற்றுதான் நீங்க ஜெபிக்கிறதுனாலும் சரி, இல்ல வசனத்தை வாசிக்கிறதுனாலும் சரி, அந்த ஆவியில நிறைஞ்சு நீங்க ஜெபிக்கும் பொழுது, ஆவியில் நிறைஞ்சு நீங்க வசனத்தை வாசிக்கும் பொழுது அதோடைய வெளிப்பாடே வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? அந்த பரிசுத்த ஆவிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஏன்னா அந்த வசனத்தை எழுதினவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான். ஏன்னா எழுதினது வந்து நமக்கு அநேக பரிசுத்தவான்களா இருக்கலாம், ஆனால் பரிசுத்தவான்களுக்குள்ளே இருந்து இந்த வசனத்தை வெளிப்படுத்தினவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எழுதினத, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு புத்தகத்தை நான் எழுதியிருக்கேன், இந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன், அது கூட அர்த்தம் யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். அப்போ நான் உங்களுக்கு அப்ப எழுதினது பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை படிக்கும் பொழுது அதற்குரிய விளக்கத்தை கண்டிப்பா உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அப்ப அதுல நீங்க பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதற்குரிய அறிவை, அதற்குரிய அறிவை தேவன் தருகிறார். அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தை ஆவியானவர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அதான் நான் முதலே பார்த்ததான், அந்த ஆவியானவர் நமக்கு எல்லா இடத்துலயும் நீங்க என்ன வேலை செஞ்சாலும் இது வந்து அது சரி தவறு அப்படிங்கறத நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கு. அந்த பயம் நமக்குள்ள இருக்கும். மனுஷனுக்கு பயப்படுறோமோ பயப்படலையோ, நம்மள வந்து மனுஷன் பாக்குறானோ பாக்கலையோ, ஏன்னா 24 மணி நேரமும் உங்க கூட ஒரு ஆள் இருப்பாங்கன்னா இருக்கவே மாட்டாங்க. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆவியானவர், நீ இது வந்து ஏன்னா இந்த உலகத்தின் காரியங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா, அப்போ சவுல் எடுத்துங்க. சவுல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போருக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் எல்லாம் எல்லாமே தீயிட்டு கொளுத்த சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஆடு மாடுகளை எல்லாம் கொண்டுட்டு வந்துடுறாரு. ஆனா உலகப்புறமாக அந்த ஆடு மாடுகளை கொண்டு வந்தது சரியா தவறா? நல்லதுதானே. அங்க இருந்து ஆடு மாடை கொண்டு வந்து இவர் இவங்க வீட்டுல ஏதோ ஒண்ணு வளர்க்கலாம், இல்லைன்னா பலி செலுத்தலாம், எதுக்கோ வந்து அந்த ஆடு மாடுகளை பயன்படுத்தலாம். ஆனால் கர்த்தர் அனுப்பும் போதே என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ போயிட்டு அந்த சண்டை முடியும் பொழுது அங்க இருக்கக்கூடிய எல்லா ஆடு மாடுகள், அங்க இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் வெட்டி தீக்கிரையாக்கிட்டு வா அப்படின்னு தான் சவுலுக்கு வந்து கர்த்தர் சொல்லி அனுப்புறாரு. ஆனா இவன் போனவன் எல்லாத்தையும் அங்க மத்த இருக்கக்கூடிய அந்த பட்டணத்தை வந்து தீக்கிரையாக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் கொள்ளையடிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் எல்லாம் வந்து கொண்டு வர்றான், தன்னோட கொண்டு வந்துடுறான். அப்போ அவன் செய்தது பாவம் என்ற இடத்துல வேதம் உணர்த்துகிறது. அல்லேலூயா. அப்போ இது வந்து உலகப்புறமாக சரியாக இருக்கலாம். உலகத்து மனுஷனை பொறுத்தவரையிலும் எல்லாருமே சேர்ந்து அரட்டை அடிக்கிறது சரியா தப்பா? 2 பேர் எல்லாரும் சேர்ந்து ஜாலியா பேசிக்கிட்டு சினிமா பத்தி பேசிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து சரியா தவறா? அவங்கள பொறுத்தவரையிலும் ஒரு தவறு செய்யக்கூடாது, அதாவது வந்து ஒரு தப்பு செய்யக்கூடாது, ஒரு ஏதோ தவறு செய்யக்கூடாது, தவறான விஷயங்கள் சாப்பிடக்கூடாது, தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது. ஆனா சும்மா ஒரு 4 பேர் சேர்ந்து ஜாலியா அரட்டை அடிக்கிறது சரியா தப்பா? உலகத்தை பொறுத்தவரையிலும் சரிதான். ஆனால் நம்மளை பொறுத்தவரையிலும் அது என்னது? தவறு. அல்லேலூயா. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை, பக்தி விருத்திக்கு ஏது அல்லாத வார்த்தை உன் வாயில புறப்படுவது எல்லாமே கெட்ட வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்து பேசினாலும் அது பேசும்போது அது பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை மாற்றுதான் நீ பேச வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி நீ பேசல அப்படின்னா அது கெட்ட வார்த்தையாம். அல்லேலூயா. அப்ப உலகத்தை பொறுத்தவரையிலும் 2 பேர் ஜாலியா பேசுறது சரி, அது வந்து தப்பே கிடையாது. ஆனால் வேதத்தை பொறுத்தவரையிலும் அது தவறு. அல்லேலூயா. அப்ப இதை யாரு நமக்கு உணர்த்துகிறார் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். அவர் எதை கொண்டு உங்களுக்கு இது சரி தவறுன்னு சொல்லுவார் அப்படின்னா கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வார்த்தையின்படி. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வசனம், நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமம், இந்த நியமத்தின்படி கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய கட்டளையின்படி நீங்க செய்யறது சரி தவறு, நீ பாக்குறது சரி தவறு, நீ பேசுறது சரி தவறு, நீ நினைக்கிறது சரி தவறு அப்படிங்கிறத நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தையின்படி வசனத்தின்படி நம்முடைய ஆவியானவர் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய அந்த பயத்தை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அப்ப நமக்கு வசனம் சொல்லுகிறது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியானவர். அப்ப நம்ம ஆவியானவரை கொண்டு நாம் முதல்ல பலனடைய வேண்டும். அல்லேலூயா. அப்ப நாம் இந்த விஷயத்துல எல்லாம் நாம் பலனடையும் பொழுது நாம் அடுத்த நிலைமைக்கு அடுத்து அவர் என்ன சொல்றாரு பாருலாம். அப்போஸ்தலர் 1-ம் அதிகாரம் 8வது வசனம் மீண்டும் வாசிக்கலாம்.
எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலனடைய வேண்டும். இரண்டாவதாக அவருக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும்? வாசிக்கலாம். லூக்கா 24 அதிகாரம் 46 இருந்து 48 வசனம். லூக்கா 24 அதிகாரம். எதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னா, இயேசு நமக்காக மரித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் நமக்காக பாடுபட்டிருக்கிறார். 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அவருடைய நாமத்தை, அவருடைய இரத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள் யாவரும் தன்னுடைய பழைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி வரக்கூடிய யாவரும் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அப்படித்தானே? நாம் அப்படித்தானே ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பு விசுவாசத்தினால் பெற்றுக் கொண்டிருக்கோம். அப்படித்தானே? இல்ல ஏதாவது நம்ம அதுக்காக நம்ம ஏதாவது விலைக்கிரையும் கொடுத்தோமா? இப்ப பழைய ஏற்பாட்டுல ஒரு பாவம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பரிகாரம் இருக்கும். அவன் ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ கொண்டு போய் என்ன பண்ணணும்? பலி கொடுக்கும் பொழுது அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டுல நம்ம அதுக்கு ஏதாவது விலைக்கிரையை கொடுக்கிறோமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை போல அல்லது பழைய ஏற்பாட்டு கால மக்களை போல நம்ம ஆடுகளை பலியிடுறது இல்ல மாடுகளை பலியிடுறது அந்த மாதிரி எந்த விதமான பலிகளை நாம் செலுத்துவது கிடையாது. அதாவது நீங்கள் எந்த விதமான விலைக்கிரையவும் நம்ம செலுத்துவதில்லை. ஏனென்றால் நமக்காக ஒருத்தர் ஆல்ரெடி யார் பண்ணாரு? இயேசு விலைக்கிரயமாக தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய இரத்தத்தையும் சிலுவையிலே கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அப்ப அதை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்படித்தான் நம்ம ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கோம். அப்ப அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். எனக்கு இயேசு எனக்காக மரித்திருக்கிறார். அவர் எனக்காக சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு இருக்கிறேன். அவர் மூலமாக அவரை ரட்சிக்கிறவர்கள், அவருடைய இரத்தத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் யாவரும் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்படி அந்த வார்த்தைக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். நமக்கு முன்பாக அப்போஸ்தலர்கள் சாட்சியாக இருந்தாங்க. அப்போஸ்தலருக்கு பின்பாக நாம் தான் சாட்சியாக இருக்கிறோம். அதாவது சபையாகிய நாம் சாட்சியாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப முதலாக அந்த அப்போஸ்தலர்கள் தான் இந்த உலகத்துக்கு சாட்சியாக போனாங்க. இந்த உலகத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 11 பேரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீண்டும் பவுல் வர்றாரு. 11 அந்த 12 அப்போஸ்தலர்களாலதான் இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர்கள் 12 பேர் சேர்ந்து முதல்ல ஒரு 50 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. 50 பேருக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்புறம் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் எண்ணிலடங்காதோர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர்களை கொண்டு இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷமானது அறிவிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப அவர் எதற்கு சாட்சியாக இருக்குன்னா, இயேசு அவர்களுக்காக மரித்திருக்கிறார். இயேசு எனக்காக மரித்திருக்கிறார். அப்ப எனக்காக மரித்த இயேசு உனக்காகவும் மரித்திருக்கிறார். அதற்கு நான் சாட்சி என்றுதான் அந்த அப்போஸ்தலர்கள் 12 பேரும் இந்த உலகம் முழுவதும் அந்த சுவிசேஷத்தை எடுத்து போகிறார்கள். அல்லேலூயா. அதாவது 8வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்க அப்போஸ்தலர் 1:8 நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ முதல்ல எருசலேம், அடுத்து யூதேயா, அடுத்து சமாரியா, யூதேயா முழுவதிலும், அடுத்து 3 பாத்தீங்கன்னா பூமியின் கடைசி பரியந்தமும். இது பூமியின் கடைசி பரியந்தமும் அவர்கள் சாட்சியாக இருந்தார்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தை அவர்கள் ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா? கண்டிப்பா ஃபாலோ பண்ணாங்க. அதை நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் 1 முதல் 7ஆம் அதிகாரம் வரை எருசலேம் முழுவதிலும் பாத்தீங்க அப்படின்னா சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. 8ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரையும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. 13ஆம் அதிகாரம் 28வது அதிகாரம் வரை பூமியின் கடைசி பரியந்தமும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ இயேசு அவர்களுக்கு சொன்ன முதல் கட்டளை, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அதுதான் அவர் கொடுத்த முதல் கட்டளை. அந்த முதல் கட்டளையை அப்போஸ்தலர்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த 30வது கிபி 30 இருந்து கிபி 100க்குள்ள ஒரு 70 வருஷத்துக்குள்ள அதை நிறைவேற்றினார்கள். அல்லேலூயா. அதைத்தான் நம்ம இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஃபுல்லா நம்ம படிச்சு பார்த்தோம்னா அவங்க எப்படி எல்லாம் சுவிசேஷங்கள் இந்த உலகத்துக்கு கொண்டு போனாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம முழுமையாக இந்த புத்தகத்துல படிக்க முடியும். அல்லேலூயா.
அப்போ சபை உண்டாக்கப்பட்டதன் முதல் நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் முதல்ல பலனடைய வேண்டும். அதாவது இப்போதைக்கு சபைங்கிறது நாம் தான். அல்லேலூயா. அப்ப சபையாகிய நாம் முதல்ல பலனடைய வேண்டும். நம்மை கொண்டு இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு நான் சாட்சியாக மாறி இந்த உலகம் முழுவதும் அந்த சுவிசேஷத்தை நான் கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுதான் இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் கட்டளை. அல்லேலூயா. அப்ப நாம் இயேசுக்கு பரிசுத்தாவிட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாச்சு. முதல்ல நான் பலனடைய வேண்டும். அடுத்ததாக இந்த உலகம் முழுவதும் நான் இயேசுவுக்கு சாட்சியாக இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய அந்த வேலையை நான் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்ப சபை உண்டாக்கப்பட்டது நோக்கம் அதுதான். இந்த நம்ம சபையா சேர்ந்து கூடி இங்க வாரத்துல ஒரு நாள் ஆராதிச்சுட்டு போறதோட நம்முடைய வேலை முடிந்தது அல்ல. இந்த உலகம் முழுவதும், அந்த உலகம் முழுவதும் போகாட்டியும் அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கர்த்தரை அறியாதவர்களுக்கு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு முதல்ல என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியதான் நம்முடைய வேலை. வேதம் சொல்லுகிறது, நம்ம நடுறது ஒருத்தன், நீர் பாய்ச்சறது ஒரு ஆள், ஆனா அதுக்கு விளையப்படுறது யாரு, கர்த்தர். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வேலை விதை போட வேண்டியதான். அதாவது சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான் நம்முடைய வேலை. அத உண்மையிலே அவர்கள் மீது அதை விளைய செய்கிறவர் கர்த்தர் தான். இந்த உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. எல்லாருமே அதை ரட்சிக்கப்படுறாங்களா? இல்ல. 100% நம்ம குறுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்றால் இல்லை. அப்ப யாரை ரட்சிக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறார்களோ, யாரை விளைய செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறார்களோ அவருடைய இருதயம் கண்டிப்பாக திறக்கப்படும். அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வேலை இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாத்திலையும், நம்முடைய பக்கத்தில் இருக்கவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம கூட படிக்கிறவங்க, நம்ம கூட வேலை செய்யறவங்க, நம்ம தெருவில் இருக்கிறவங்க, நம்ம ஊர்ல இருக்கிறவங்க, அநேகர்களுக்கு நமக்கு யாரெல்லாம் நமக்கு அறிமுகமானவர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ரட்சிப்பை, அவர் என்னை ரட்சித்திருக்கிறார், அதே போல உன்னையும் ரட்சிப்பார் அப்படிங்கிற அந்த ரட்சிப்பை இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும்படியாக தான் இந்த சபை உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. நீங்களும் நானும் அதற்காகத்தான் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அதற்காக நாம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். இரண்டாவதாக மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 28:19. தொடர்ந்து 20. சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். அல்லேலூயா. சகல ஜனங்களையும் சீஷராக்க வேண்டும். அப்ப நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா முதல்ல நாம என்ன ஆகணும், சீஷனாக வேண்டும். சீஷன் அப்படிங்கிறது யாரு? சீஷன் அப்படின்னா யாரு? குருவை போல இருக்கிறவன் தான் சீஷன். அப்படித்தானே? குரு எப்படி இருக்கிறாரோ அவரை போலவே இருக்கிறவருக்கு பேரு தான், வாழ்ந்து காமிக்கிறவருக்கு பேரு தான் சீஷன். நமக்கு யாரு சீஷன்? இயேசு. இயேசு தான் நமக்கு சீஷனா இருக்கிறாரு. நம்ம பொதுவா நமக்கு எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு கம்பேரிசன் இருக்கும். கம்பேரிசன் யார பக்கத்துல யாரை குறிச்சு கம்பேரிசன் பண்ணோம்னா, இப்போ ஒரு பிள்ளையை படிக்கணும்னு வச்சுங்களேன், கொண்டு பிள்ளை ஸ்கூல்ல சேர்க்கிறோம். உங்க பிள்ளை ஒரு 5000 அங்க ஒரு 10,000 அங்க எடுக்குது. அப்ப அந்த பிள்ளைக்கு யாரு கூட கம்பேர் பண்ணுவோம்? அந்த கிளாஸ்ல யாரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்களோ, யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க கூட தான் கம்பேர் பண்ணுவோம். அல்லேலூயா. அதே மாதிரிதான் நமக்கு குரு யாரு அப்படின்னா இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. யாரு நமக்கு சீஷன்? நமக்கு குரு யாரு? இயேசுதான் நமக்கு குரு. இப்ப நம்ம பொதுவா நம்ம எப்படி நம்மளை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, நம்ம பக்கத்துல இருக்கவங்களை குறித்து, அவர்களை விட நான் ரொம்ப பரிசுத்தவான், அவர்களை விட என்னுடைய பக்கத்துல இருக்கவங்களை விட நான் நல்லா வசனம் வாசிக்கிறேன், நல்லா காலையில இருந்து நல்லா ஜெபம் பண்றேன், பக்கத்துல இருக்கவங்க விட நான் நல்ல பரிசுத்தமா வாழ்றேன் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய கம்பாரிசன். ஆனா நம்முடைய கம்பாரிசன் எப்போதுமே யாரை நோக்கி இருக்கணும் அப்படின்னா இயேசுவை நோக்கியே. அல்லேலூயா. அவர் தான் நமக்கு குரு. அப்ப அவர் குருவை போல மாற வேண்டுவதுதான் ஒரு சிஷியனுடைய வேலை. அப்ப ஒரு சீஷன் என்பவன், அப்ப இந்த 12 சீஷர்களும் இயேசு எப்படி இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்து காமிச்சாரோ அதே போலதான் அந்த 12 சீஷருமே அவருடைய வாழ்க்கை முறை இருந்தது. அல்லேலூயா. அப்போஸ்தலராகிய பவுல் மிகப்பெரிய ஒரு செல்வந்தன். அவன் பாத்தீங்கன்னா சொந்தமா கப்பல்லாம் ஓடிச்சான். அவ்வளவு பெரிய செல்வந்தன் தன்னுடைய மினிஸ்ட்ரியில, அதனுடைய ஊழியத்தின் பாதையில அவர் வேலை செய்து கொண்டே ஊழியம் செஞ்சாராம்.
அப்படின்னு என்ன அர்த்தம்? தனக்கு அன்றாடம் தன்னுடைய சாப்பாட்டுக்கு, தன்னுடைய ட்ரெஸ்ஸுக்கு, இதுக்கெல்லாம் கூட, தன்னுடைய பிரயாணங்கள் எல்லாவற்றையும் கூட அவர் ஒரு வேலையை செஞ்சு அதன் மூலமா வரக்கூடிய வருமானத்தை கொண்டுதான் அந்த ஊழியத்தை செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தன்னுடைய சொந்த சொத்துக்களை எடுத்துட்டு வந்தோம் இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவிலே பாருங்க, நிறைய மினிஸ்ட்ரிஸ், வெளிநாடுகள்ல இருந்து மினிஸ்ட்ரிஸ் வர்றாங்க இல்லையா. அதாவது அவங்களுடைய சொந்த சொத்தை எல்லாம் வித்து கொண்டு வந்து நம்ம இந்திய தேசத்துல எத்தனையோ இடத்துல ஸ்கூல் கட்டியிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. பாக்குறோமா இல்லையா? மிஷினரிஸ்கள் வர்றாங்க இல்லையா, உள்ள பெரிய வெளிநாடுகள்ல இருந்து மிஷினரிஸ் வர்றாங்க. அப்ப அவங்க எல்லாம் நம்மளுடைய சொத்தை வித்து கொண்டு வர்றாங்க. அவங்களுடைய அதை வித்த பணத்தை வச்சுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் கட்டுறது, பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறது, அது மூலியமா ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு இயேசுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. அப்ப அவர்களுக்கு எப்படி இந்த அன்பு வந்தது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்றுக்கொண்ட அன்பு. இயேசு சொல்கிறார், அவர் இந்த உலகத்துல எல்லாவற்றுக்குமே ஒரு கூடு உண்டா. காரணம், குருவிக்கு கூட ஒரு கூடு உண்டு, நரிக்கு கூட அது கூட ஒரு ஒளியறதுக்கு வந்து ஒரு இடம் இருக்கு. ஆனா எனக்கு தலை வச்சு படுக்கிறதுக்கு என்ன இல்ல, இடம் இல்ல. அவர் தலை வச்சு படுக்கிறது கூட அவருக்கு இடம் இல்லை. அந்த அளவுக்கு தான் ஒரு 3.5 வருஷம் இந்த உலகத்துல மினிஸ்ட்ரி அவருடைய ஊழியத்தின் முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டேதான் இருந்தாங்க. எங்கேயுமே அவர் வந்து வாங்கி ஒரு டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். அந்த டாக்ஸ் கட்டுற இடத்துல கூட அவங்களுக்கு என்ன இருக்காது, பணம் இருக்காது. போய் வந்து அந்த ஒரு மீனை போய் பிடி, அந்த மீனோட வாயை திறந்து பாரு, அதுல ஒரு பணம் இருக்கும், அது வெள்ளி காசு இருக்கும், அதை கொண்டு போய் நீ டாக்ஸ் கட்டுன்னு சொல்லுவார். அப்போ தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மற்றவர்கள் கொடுத்து கொண்டே இருந்தார். அதை பின்பற்றி வந்த அப்போஸ்தலர்கள் கரெக்டா அவர் என்ன எப்படி இந்த உலகத்துல அவர் மினிஸ்ட்ரி பண்ணாரோ, ஊழியம் பண்ணாரோ, அந்த ஊழியத்தை தான் அவர்கள் தொடர்ந்து அதே மாதிரி அவர் இயேசு வாழ்ந்து காட்டுறது மாதிரிதான் அவருக்கு பின்பாக வந்த அத்தனை அப்போஸ்தலர்களும் வாழ்ந்து காமித்தார்கள். அல்லேலூயா. அப்ப அவர்களை பின்பற்றி வரக்கூடிய நாம், சபையாகிய நாம் வந்து சீசனா மாறணும்னா என்ன அர்த்தம்? அவர் இயேசு இந்த உலகத்துல எவ்வாறு வாழ்ந்து காமிச்சாரோ, நம்முடைய எண்ணம் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை நோக்கி அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களையே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா இயேசுடைய சீசராக மாறவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிவுக்கு நேராக உள்ளது. நோவா காலத்துல எப்படி நடந்துச்சோ அதே போலதான் வரும் காலத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பேரழிவு இருக்கு. நமக்கு எல்லாமே வேதம் சொல்லி கொடுத்திருக்கு. நோவா காலத்துல ஜலப்பிரயத்தினால ஒரு அழிவு இருந்துச்சு. வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய அக்னினால இந்த உலகம் அழிக்கப்பட போகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல நம்ம சம்பாதிக்கூட எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரமே கிடையாது. ஏன்னா நீங்க இந்த உலகத்துக்கு போகும்போது என்ன பண்ண முடியாது, கொண்டும் போக முடியாது. இப்போ ஐயோ நான் ஒரு பெரிய ஒரு பிளாட் வாங்கிட்டு எடுத்தும் போக முடியாது. ஏன்னா உங்களை அதை விட பெரிய பிளாட் அங்க உங்களுக்காக கட்டிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு உங்களுக்காக அதை விட பெரிய ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு ஆசீர்வாதங்கள் அல்ல. இயேசுடைய சீசராக வாழ்ந்து அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அந்த ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த சொத்தை மட்டும்தான் அந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்ம கொண்டு போக முடியும். அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய அதான் வேதவசனம் சொல்லுது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீசராக்கி பிதாகுமாரன் பசுதாவுடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து உங்களுக்கு கட்டளையிட்ட யாவைகளையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் பண்ணுங்க. அவன் கேட்காம போறது அவங்களுடைய வேலை. அல்லேலூயா. ஆனால் உபதேசிக்க வேண்டியது நாம், சபையாக்கிய நாம். அதற்காக தான் நம்ம தெரிந்திருக்கப்பட்டிருக்கோம். ஊழியம் அப்படிங்கிறது கர்த்தர் அழைச்சாதான் ஊழியம். ஆனால் சுவிசேஷம் என்பது நம்ம மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. பவுல் சொல்றதா, சுவிசேஷம் என்பது என் மேல் விழுந்த கடமை என்று சொல்கிறார். அப்போ சுவிசேஷம் இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியதும் அவர்களுக்கு கர்த்தர் சொன்ன அந்த உபதேசத்தை அவர்களுக்கு சொல்வதும் நம்முடைய கடமை. அவன் ஞானம் ரட்சிக்கப்பட்டான், ஏற்றுக்கொண்டானா அவனுக்கு வந்து ஞானஸ்தானம் பிதாகுமாரன் பசுதாவுடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை சீஷராக மாற்றி, நாம் எப்படி சீஷராக இருக்கிறோமோ, நம்ம இருக்கிறோமா, நாம முதல்ல சீசனாக மாறி மற்றவர்களையும் சீசராக மாற்ற வேண்டும். இதுதான் இயேசு சொன்ன 2வது கட்டளை. அல்லேலூயா. அப்ப இயேசு சொன்ன 2 கட்டளை என்ன மீண்டும் நம்ம சொல்ல போறோம். ஒன்று, நீங்கள் பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெறும் பொழுது நீங்கள் முதல்ல பலனடைந்து இந்த உலகம் முழுவதும் அல்லாட்டிலும் உங்களை சுற்றிக்கூடிய அநேக ஜனங்களுக்கு அவருக்கு நீங்கள் சாட்சியாக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்களை அவர்களுக்கு பிதா குமாரன் பசுத்தாவை நாமத்தினாலே அவர்களை ஞானஸ்தானம் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையில் அவர்களுக்கு பிரசங்கித்து அவர்களை சீஷராக மாற்ற வேண்டும். அல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா?